உலகத் தமிழர்களின் அடையாளம். அகமகிழ் செய்திகள். பெருமாள்பட்டி கிராமத்திலிருந்து பொதுமக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பாலர் பள்ளி கட்டுறதுக்காக வச்சுருந்த சிறுவர் பூங்காவை ஒரு தனிநபர் போலீஸ் மூலியமாக எங்களை மிரட்டுறாரு. அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது கிராமத்துக்கு சொந்தம், அங்கே இருக்கிற பிளாட் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்கும் சொந்தமான இடம். அது கிராமத்துக்காக வேணும். எங்கள் கிராமத்தில் எந்த அடிப்படை வசதியுமே இல்லை. அதனால் நாங்கள் அதில் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு மனு கொடுக்குறக்காக வந்திருக்கோம். தயவு செஞ்சு இந்த பத்திரிக்கைக்காரங்கலேருந்து, அரசு அதிகாரிகள்லேருந்து பொதுமக்களுக்காக எங்கள் அடிப்படை வசதிகளை அதில் செஞ்சு தர்ற மாதிரி கேட்கணும். அதில் எதுவுமே இல்லை. எங்களுக்கு அடிப்படை வசதிங்கிறது எதுவுமே இல்லை. 3 தலைமுறையாக நாங்கள் ரேஷன் கடையே கூத்தப்பன்பட்டியில் தான் போய் வாங்கினோம். இப்போ சமீபத்தில் தான் எங்கள் ஊரில் பெருமாள்பட்டியில் பகுதி நேரமாக கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கட்டடமே இல்லை. அந்த கட்டடம் கட்டுறதுக்காகவும் நிறைய இடத்துல நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஆரம்ப சுகாதார நிலையம், பால்வாடி எதுவுமே கிடையாது. அது அந்த ஒரு இடம் தான் இருக்குது இப்போதைக்கு. அது பொதுமக்களுக்காக ஒதுக்கி அதை எங்களுக்கு செஞ்சு தரணும். அதுக்காக தான் சார்கிட்ட மனு கொடுக்குறக்காக நாங்கள் பொதுமக்கள் சார்பாக எல்லோரும் கிராமத்தில் இருந்து வேறு எதுவும் போராட்டம் அடுத்த கட்டமாக எங்களுக்கு இது நடவடிக்கை இல்லைன்னா நாங்கள் பெருமாள்பட்டி கிராமத்திலேருந்து மனுவை கொடுத்துட்டு பஸ் மறியல் பண்ணுவோம் சார். எங்களுக்கான நடவடிக்கை எடுக்கும் தொட்டிக்கு இந்த போராட்டத்திலேருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். எல்லாருமே உறுதியாக இருக்கோம். கிராம மக்கள் எல்லாருமே உறுதியாக இருக்கோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த பிளாட்காரவங்க எல்லாருமே எங்களோட தான் இருக்காங்க. அது எல்லாரும் அது பொதுவில் இருக்கிற சொத்து தான். தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக போலீஸை வச்சு எங்களை மிரட்டுறாங்க. அதுக்கெல்லாம் இங்கே யாரும் பயப்படுறதுக்கு வேலை இல்லை. நாங்கள் எங்களுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம். என் பேர் ராசி சார்.